அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாமத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம். உங்கள் வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கிறவர் என்பது அவருடைய நாமம். அவர் இந்த நாளிலும் செய்ய போகிற அதிசயங்கள் மேலானவைகள், அற்புதமானவைகள். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, கொடிய பிசாசினாலே வேதனைப்பட்ட ஒரு மகளுடைய அம்மா வந்தாங்க. அந்த அம்மா கானானிய ஸ்திரீ. அந்த கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது. அங்கேயும் அந்த ஸ்திரீ சொல்ற, ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே தாவீதின் குமாரனே அப்படின்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவள் கானானிய ஸ்திரீ. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதற்கு அவளுக்கு எந்த விதமான அருகதையுமே இல்லை. ஆனால் அவள் சொல்கிறாள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த நிமிடத்திலேயே நிறைய ஸ்டோரி இருக்குது அதுக்கு நடுவில். ஆண்டவர் சொன்ன நேரத்தில் அந்த மகள் சொஸ்தம் அடைகிறாள். அவளுடைய காரணம் என்ன? அவள் இயேசுவின் குறிப்பிட்ட நாமத்தை குறித்து அவள் சொல்கிற பொழுதுதான். ஹல்லேலூயா. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்ரப்டா ஆமேன் முடிக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே என்று ஜெபித்து முடியுங்கள். ஒரு அலையா சொல்லுவோமா? அலையா சொல்லுவோமா? ஏன்னா சில சமயங்களில் நான் கேட்குற செபங்கள்ல எல்லாம் இயேசுவின் நாமமே இருக்கிறது இல்லை. இயேசு நாமம் இல்லைன்னா என்ன கிடைக்காது? ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. பதில் கிடைக்காது. ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தை ஒரு ஜெபமாக சொல்லல, ஒரு மாதிரி ஜெபமாக, ஒரு மாதிரி இல்லை, ஒரு எடுத்துக்காட்டான ஜெபமாக அவர் சொல்லிக் கொடுத்தார். யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறான். ஆண்டவரே எங்களுக்கும் சொல்லித்தாங்க அப்படி சொன்ன இவங்க சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அதை என்ன சொல்லிடுறோம்? அதை நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு பேர் என்ன பேரு? பரமண்டல ஜெபம் இல்லை, லார்ட்ஸ் பிரேயர். லார்டு பிரேயர் பண்ணலைங்க, லார்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். He taught us how to pray. ஆமா, it was not Lord's prayer. The Lord's prayer is in John's Gospel chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரம் சாப்டர் ஃபுல்லா இருக்குது அவருடைய ஜெபம், அவர் ஜெபித்த ஜெபம். ஆனா இது ஒரு எடுத்துக்காட்டான ஜெபம். இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதை எப்படி சொன்னாரோ அப்படி நம்மளே எப்படி கிளிப்புள்ள போல சொல்றோம். அப்படிதானே? கிளிப்புள்ள போல சொல்றோமா இல்லை மனுஷர்கள் மாதிரி சொல்றோமா? நம்ம எப்படி சொல்றோம்? ஏதோ பொடி வச்சிருக்கிறாரு போல, அதுதான் அதை கேட்கிறாரு அப்படின்னு இல்லைங்க. நம்ம அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படியே சொல்றோம். ஆனா ஒரு வார்த்தை சொல்றேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? இயேசு என்ன சொன்னாரு? என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்படினால எல்லா ஜெபமும் எப்படி முடிக்கணும்? இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. பரமண்டல ஜெபம் நீங்க சொன்னாலும் கடைசியில் இயேசுவின் நாமத்திலே பிதாவேன்னு சொல்றது தப்பே கிடையாது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இன்னைக்கு இதோ தவறி போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஒரு அல்லையா? ஆமென். அப்ப பாருங்க, அப்ப இயேசுவின் நாமத்தில் அல்லது கர்த்தருடைய நாமத்தில் அல்லது தேவனுடைய நாமத்தில் நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம பேர் வைக்கும் பொழுதும் எப்படி பேர் வைக்கணும்? எப்படி பேர் வைக்கணும் சொல்லுங்க? எப்படி பேர் நம்ம பேர் வைக்கும்போது, நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது எப்படி வைக்கணும்? இயேசு நாமத்தில் இல்லை, ஒரு நல்ல அர்த்தமுள்ள பேரா வைக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். யாபேசுக்கு அவங்க அம்மா ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேரு? நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன். அம்மா இந்த பிள்ளைய பெற்ற அன்னைக்கு இருந்தது பாருங்க, அந்த இது தொடங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல விரும்பல, தொடங்கிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படி நம்மளாம் பேர் வைக்கக்கூடாது.
பேர் வைக்கக்கூடாது. அதெல்லாம் அது ஒரு காரண பேர் தான். ஆனால் அதுக்கு பிறகு யாபேஸ் ஜெபிக்க வேண்டியதாகிடுச்சு. யாபேஸ் ஒரே ஜெபம், எங்கள் அம்மா இப்படி பேர் வச்சுட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாபேஸ் அப்படி வரும்போதே இந்த வருது பாரு, துக்கம் வருது, துக்கம் வருது, துக்கம் வருது, வீட்டு கதை வட வருது. இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, பேரை சொல்லிட்டு அது வருது வருது, கதை மூடு கதை மூடுன்னு சொல்லுவாங்கல்ல. சிரிக்கிறாங்க, எல்லாம் கேட்டால் தெரியுது உங்களுக்கு, எல்லாம் சிரிக்க போல. அந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது. அவனை பார்த்து என்ன அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 வாசிக்கும் பொழுது அங்கே யாபேசு ஜெபிக்கிறான். அவன் என்ன தெரியுமா ஜெபிக்கிறான்? ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். இவ்வளவு காரியம் நடந்திருக்குது அந்த ஒரு பேர் வச்சதுனால. எப்படி? முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். எனக்கு ஆசீர்வாதமே வரமாட்டேங்குது. ஏன்? எங்கே போனாலும் என்னைய இந்த துக்கம் வருது, போங்க துக்கம், ஏன் வீட்டுக்குள்ள ஏறாத, நடையில் ஏறாத, வீட்டில் ஏறாத, இந்த கம்பெனியில் ஏறாத, இந்த ஆஃபீஸில் ஏறாத, என் வயலில் ஏறாத, துக்கம் போ துக்கம் அப்படின்னு ஆசீர்வாதமே இல்லாமல் போயிடுச்சு யாபேஸுக்கு. என் பேர் துக்கம் அப்படின்னு. ரெண்டாவது, எல்லையை பெரிதாக்கி, ஏன்னா யாரும் வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டாங்க. அவனுக்கு எல்லையா, அவனுக்கு வீடு மாத்திரம் தான் அவன் எல்லை, சுற்றிட்டே இருப்பான், வீட்டு மாத்திரம் தான் எல்லை. ஆனால் ஆண்டவர் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கே போனாலும் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளணும். உங்களை திரும்ப சில வீடுகளை சொல்லுவாங்க, அவங்க அந்த வராங்களா அவங்க வந்தாலே வீடு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். வீடு எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் வர சொல்லு, அவங்கள வர சொல்லு, அவங்க வந்தால் வீட்டில் ஆசீர்வாதம். அப்போ நம்ம அவங்களோட எல்லை எங்கே இருக்குது? எல்லா வீட்லேயும் அவங்களுக்கு வரவேற்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை பெரிதாக இருக்கிறது. இப்போ யாபேஸுக்கு பெரிதாகவே இல்லை, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அடுத்தது, ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அடுத்தது, தீங்கு அவனை துக்கப்படுத்துகிறது. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ 9வது வசனத்தை வாசிப்போம். அந்த 9வது வசனத்தில் பாருங்க, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில வேளைகளில் சொல்லுவாங்க, சில காரியங்கள் உங்களுக்கு தடையா இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணினாதான் இதுக்கு ஒரு விடிவெளி பிறக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். வரலையா? அப்ப இவன் ஜெபம் பண்ணின பிறகுதான் எல்லா சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனானான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இயேசுவின் நாமத்தில் கூப்பிட வேண்டும். இன்னொரு அம்மா பேர் வச்சாங்க. பேர் என்ன பேரு? அந்த அம்மா பேரு என்ன பேரு? ராகேல். ஆமென். என்ன பேர் வச்சாங்க? பையனுக்கு என்ன பேர் வச்சாங்க? என்ன பேர் வச்சாங்க? பெஞ்சமின் இல்ல, பெனானி. என்ன சொன்னாங்க? பெனானி என்று பேர் வச்சாங்க. அப்பா பார்த்தாரு, பேர் சரியில்லை. அம்மா அவங்க பாட்டுக்கு பேரை வச்சுட்டு போயிட்டாங்க, யாபேஸ் அம்மா மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். யாபேஸுக்கு அம்மாவும் அந்த டைமில் கிடையாது. உடனடியாக யாபேஸ் அம்மா அந்த காலத்தில் இருந்தாங்களா? செய்தியில் ஒரு ஒரு சின்ன ஒரு தவறு இருக்குது பாஸ்டர். யாபேஸு அம்மா இருந்தாங்கன்னு எப்படி யாக்கோபுக்கு தெரியும் பாஸ்டர்? யாபேஸ் யாக்கோபு அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது பாஸ்டர். அப்படி இல்லை, நான் சொல்ல வரேன், உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த யாபேஸுக்கு அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க, பெனானிக்கும் அவங்க அம்மா ஒரு பேரை வச்சுட்டு போயிட்டாங்க. பெனானியுடைய அப்பா பேர் என்ன பேர்? யாக்கோபு. ஆமென். யாக்கோபு உடனே பேரை மாற்றிட்டாரு டக்குன்னு. பேர் எல்லாருக்கும் ரெனவுண்ட், அதாவது பெரிய பேர் புகழ் வர்றதுக்கு முன்னாடியே பேரை என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. என்ன பேரு? பென்யமீன். பென்யமீன் என்ன அர்த்தம்? வலது கையின் மகன். எனக்கு வலது கையா இருப்பான் என் மகன் அப்படின்னு சொன்னார். வரலையா? சொல்லுவோமா? யோசேப்பு சொன்னார், அந்த கடைசியில் ஒரு தம்பி ஒருத்தன் இருப்பான், அவனை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு தருவேன், உட்காருங்க, எல்லாம் சரியில் உட்காருங்க 3 நாள் அப்படின்னு சொன்னார். யாருக்காக? பென்யமீனை பற்றி தனியாக வேற எல்லாம் இருக்குது வசனம், அதெல்லாம் போய் படிச்சிருக்காதீங்க, அவன் யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு இருக்கும். ஆனால் வலது கையின் மகன், தகப்பனுக்கு வலது கையாக இருக்கணும் நீங்களும் நானும். ஆமென். பேரை வைக்கிற போது அப்படி வைக்கணும். சிலவங்க பேர் பைபிள் உள்ள பேர் வைப்பாங்க. எப்படி பேரு? லூசிஃபர். லூசிஃபர்னா தெரியும்ல? சிலவங்க லூசிஃபர் வைக்காம லூசின்னு வச்சிடுறாங்க. சகோதரிகளே ஜாக்கிரதையாயிருங்க. ஆமா, ஏங்க லூசுன்னு இருந்த இடத்தையே பெத்தேலே மாத்தினவர் ஆண்டவர். ஒரு ஆளையே சொல்லுங்க.
யாராவது உங்களை லூசுன்னு சொன்னாங்கண்ணா சொல்லுங்க, நான் பெத்தேலாக போறேன்னு சொல்லுங்க. ஒரு பேர்ல எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி வருகிறேன். அப்ப ஆண்டவருடைய பெயர், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய பேர் வைக்கும்போது பெருசா நல்ல பேரை பார்த்து வைக்க கூடாது. இன்னைக்கு பேர் வைக்கிறாங்கன்னா என்ன பேர் வைக்கிறாங்க? பத்திரிகையில பெரிய பேர் என்ன வருதோ அதை வைக்கிறாங்க சிலர். என்ன, யார் பெரிய கிரிக்கெட் பிளேயரோ அவரு பேர் வச்சிடுறாங்க. இல்லாட்டி யார் பெரிய ஊழியக்காரரோ அவங்க பேரை வச்சிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லதுதான். ஊழியக்கார பேரை வைக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். உடனடியாக யார் பெரிய பேப்பரில் வந்து வைக்கிறாங்க. ஆமென். ஊழியக்கார பேரை வைக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து பேர் வைக்கணும். ஒரு ஆளையே சொல்லுவோமா? காரணம், நீங்கள் அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள். அவர் எப்படி நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பேர்களை வச்சிருக்கிறாரோ அதை நமக்கு அவர் தர வல்லவர். ஆமென். மனோவா அவருடைய மனைவி பேர் என்ன பேரு? பேரு மிஸ்ஸஸ் மனோவா. அது அப்படி சொல்ல தெரியும். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. மனோவா பேர் என்னன்னு மனோவா ஒய்ஃபு பேர் என்ன கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. மிஸ்ஸஸ் மனோவான்னு சொன்னீங்கன்னா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மிஸ்ஸஸ் மனோவா இல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க, அவர் பேர் என்ன கேட்டுக்கலாங்க அப்படின்னு. அடுத்தபடி வர்றாரு, எங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட? தேவ தூதனானவர் இயேசு கிறிஸ்துவோட கேட்குறாங்க. எங்க? ஜட்ஜஸ் சாப்டர் 17, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்ப என்ன நடைபெறுது? அவன் சொல்றாரு, யாரு? மனோவா சொல்றாரு, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன? ஒரு ஆளியா சொல்லுவோமா? அதோட பிள்ளைகளை, அவர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்று மனோவா விசுவாசித்தான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்தார். ஒரு ஆளியா சொல்லுங்க. இதெல்லாம் நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியமா கெட்ட காரியமா? சொல்ல மாட்டீங்களா? ஏங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கிறாரு மிஸ்டர் மனோவா அண்ட் மிஸ்ஸஸ் மனோவா. அவங்களுக்கு ஆண்டு ஒரு பிள்ளை கொடுக்கிறாரு. அந்த பிள்ளை பிறந்தது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா இருந்தாரு. அவருக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை கொடுத்தாரு. எப்ப கொடுத்தாரு? அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்தார் இல்லையா? உயிரோடு இருப்பதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைக்கிறார், உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்து, உன்னுடைய நாட்கள் முடிந்து விட்டது, நீ பரலோகத்துக்கு வரப்போகிறா அப்படின்னு சொல்றாரு. ஆனா எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு? சுவர் பக்கமாய் திரும்பி கண்ணீரோடு ஜெபித்தார். நான் உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 வருடம் கூட்டி கொடுக்கிறேன் என்று எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிறகு பிறந்தது தான் யாரு? அப்ப அது வரைக்கும் எசேக்கியாவுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எசேக்கியா ஜெபிச்சிருக்கவே கூடாது, அவன் ஜெபிச்சதுனால, அவன் உயிரோடு இருந்ததுனால மனாசே பிறந்தான், அதனால மனாசே அப்படி ஆயிட்டான். எந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்குற விதத்தில் இருக்குது. வரலையா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம பார்க்குறோம், சிம்சோன் எப்படி இருந்தான்? மனோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளை தான். எப்படி இருந்தாங்க? ரொம்ப நல்லவனா இருந்தானா? பைபிள் கேரக்டர் ஆனதுனால சாம்சன் பேர் வச்சிடாதீங்க. ஒரு ஆளையா சொல்லுங்க. அது என்னுடைய அபிப்பிராயம். அது உங்க அபிப்பிராயம். அது வைக்கணும்னு தெரியல. நீங்க என்னாலும் வைக்கலாம். உங்க சாமுக்கு பிறந்த சாமி நம்ம எப்படி வைப்போம்? எங்க ஆகிதான் இருக்காங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவங்க அழகான பேர் வச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிளுக்கு தான் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஃபுட்பால் பிளேயரு பேர் தான் வச்சிருக்காங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அவரை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மனோவா சொல்கிறாரு, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு என் நாமம் என்னவென்று கேட்பது என்ன? என் நாமம் அதிசயம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்கிற தேவன்,
மனோவா அவருடைய மனைவிக்கு ஒரு அற்புதமான குழந்தையை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயமா இருக்கிற தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியங்களை செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த பெயரை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அந்த பெயரை எப்ப பயன்படுத்தணும்? அப்போ இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் ஒரு வியாதிகளிலிருந்து ஒரு சுகத்தை கொடுக்கிறார். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை அடைய செய்கிறார். தொழுநோயாளிகளை சுகப்படுத்துகிறார். அப்படி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குழந்தை இல்லாத நேரத்தில் இந்த மனோவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், என் பேர் அதிசயம் என்று சொல்கிறார். ஆண்டவரே, அதிசயம் என்று நாமமுடையவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு எதிராக ஒரு கோலியாத் நிற்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய அதிகாரி அல்லது ஒரு பெரிய ஒரு கொடூரமான மனிதன் வந்து நிற்கிறான், சவால் விடுகிறான், உங்களை பயமுறுத்துகிறான். உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் யாருக்குமே இப்படி பயந்ததே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன நாமத்தை பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே தாவீது சொல்கிறான், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமம். ஹல்லேலூயா. இந்த நாமம் என்ன நாமம்? பெலிஸ்தியர்களுக்கு அநேக இராணுவங்கள் இருந்தன, ஆனால் நம்முடைய தேவனோ இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவன். ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்களுக்கு இராணுவங்கள் இருந்தன, அவர்களுடைய தெய்வங்கள் எல்லாம் அந்த பெலிஸ்தியர்கள் வணங்குகிற தெய்வங்கள் அவைகளுக்கு வல்லமை இல்லை. நம்முடைய தேவனோடு கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் யார்? இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். விசுவாசிகளாலே சொல்லுங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, இந்த அடைமொழியை தேவனுக்கு இந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட கோலியாத்தையும் எப்பேற்பட்ட கொம்பனையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு வல்லமை தருவார். நீங்க உங்களுடைய வல்லமையை பார்க்காதீங்க, உங்களுடைய எபிலிட்டியை பார்க்காதீங்க, உங்களுடைய உயரத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய தரத்தை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறதான இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நாமத்தில் நீங்கள் எழும்பி ஜெயிக்க முடியும். அந்த நாமத்திற்கு நீங்கள் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாமத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்க அங்க போயிட்டு உங்களுக்கு தெரியுமா, நான் சொன்ன கடந்த நாட்கள் ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன சொன்னேன்? மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே, 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். 16, 15 இப்போ வாசிப்போம். 17. ஓகே, தேங்க்யூ சோ மச். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார். ஆமா, இருக்கிறோம். யாரு நாமத்துல பிசாசுகளை துரத்த முடியும்? பிசாசுகளை துரத்த போகும் பொழுது நீங்கள் யாருடைய நாமத்தில் போக வேண்டும்? யாருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்தில். நான் கடந்த நாட்கள் சொன்னேன், ஒரு ஊழியக்காரர் போனாரு, அந்த பிசாசை துரத்தினாரு. போ பிசாச, எச்சி பிசாச, போ பிசாச, நான் சொல்றேன் பாரு, நீ போறியா இல்லையா, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு கடைசி வர ஒரு நாள் முழுவதும் சொல்லிட்டே இருக்காரு. பிசாசு போக மாட்டாங்குது. பிசாசுக்கு ஊழியக்காரர் மேல ரொம்ப பரிதாபம் வந்துருச்சு. அது சொல்லிச்சு, இயேசுவின் நாமத்தில் சொல்லி நான் போயிடுறேன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு பிசாசு சொல்லி கொடு, நமக்கெல்லாம் சொல்லி அதனால அது பிசாசுக்கு பைபிள் நல்லாவே தெரியும்ல. பிசாசுக்கு என்ன தெரியும்? பைபிள் நல்லாவே தெரியும். அந்த பிசாசு சொல்லுது, நீ இயேசுவின் நாமத்தில் சொல்லி நான் போயிடுறேன் அப்படின்னு. அதுக்கே பரிதாபம் ஆயிடுச்சு. பிசாசு நினைச்சிருக்கு, காலையில் நம்மளும் சாப்பிடாம இல்லாம இருக்கிறோம். அவர் உபவாசம் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். பிசாசு போப்பா நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது இன்னைக்கு நம்ம பிசாசை துரத்துறதுக்கு என்ன நாமம் பயன்படுத்தணும்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். ஏன்? அவர்தான் பிசாசை சிலுவையிலே நமக்காக தலையை நசுக்கி மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. மரணத்திற்கு அதிபதி யாரு? பிசாசு. ஆமென். எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது.
அப்படின்னு சொல்லாதீங்க. எபிரேயர் 2வது அதிகாரத்தில் மரணத்திற்கு அதிபதியாகிய சாத்தானை அப்படின்னு வசனம் வாசிக்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் நம்ம எப்பவுமே தெரிஞ்ச வசனம். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 14வது வசனம், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசானவனை அவர் அழித்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இயேசு மரித்தார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்திருந்தார். எதற்காக? பிசாசை ஜெயிக்கும்படிக்கு, பிசாசை அழிக்கும்படிக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, எத்தனை பேர் இந்த ரகசியத்தை அறியாம இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாமத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. நம்ம அநேக வசனங்களை வாசிக்க, நிறைய வசனம் இருக்குது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர் அவர்தான், கர்த்தர். ஆமென். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று ஆமென் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், தேவனிடத்தில் கேட்கிறான், பார்வோனிடத்தில் போக சொல்லிடுறீங்களே, பார்வோன் வந்து நீ எங்கிருந்து வர, யாருப்பா உங்களுடைய ஆண்டவர் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புகிறார், இருக்கிறேன் என்று சொல்லுன்னு சொன்னார். ஒரு ஆளையே சொல்லுவோமா? நம்முடைய தேவன் இன்னைக்கும் இருக்கிறார். Our God is alive today. எழுப்பி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, ஜெயம் தரும் தெய்வமே. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடம் என்று சொல்லி பாடுவோம். இந்த நாளில் ஆண்டவர் தான் நம்முடைய நாமம், நமக்கு புகலிடமாக இருக்கிறார். அவருடைய நாமம் ஒன்றே நமக்கு புகலிடமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே.
கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. நம்முடைய தேவனுடைய நாமம் பலத்த துருகம், அவருடைய நாமம் பலத்த துருகம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையில கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்காக யுத்தம் பண்ண யாரும் இல்லையே, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லையே என்று நீங்கள் அங்குலாய்ப்போடு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில என் தேவனாய கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சேனைகளின் தேவனாய கர்த்தர். அவர் ஹல்லேலூயா ரபாதிபா ரபா சந்துரி பிகபல ரபாதிபா ரபாபா எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விடுவிக்கிறவர் அவர். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ அவள் கூப்பிட்ட பொழுது தன்னுடைய மகளுடைய எல்லா இயலாமையின் மத்தியிலும் அவர் விடுதலையாக்கினார். மனோவாவுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தையை கொடுத்து அவர் அதிசயமானவர் என்பதை நிரூபித்தார். உங்கள் வாழ்க்கையில டாக்டர்கள் முடியாது என்று சொல்லி இருக்கலாம், டாக்டர்கள் இனிமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையை ருசிகரமான ஒரு திராட்சரசமாக மாற்றுகிறவர் அவர். உங்கள் வாழ்க்கையில உங்கள் முகத்தில ஒரு கலையை உண்டு பண்ணும்படியாக, மகிழ்ச்சியை உண்டு பண்ணும்படியாக, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவர் அவர். அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அற்புதம், அவருடைய நாமம் இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில எது இல்லையோ அதை கொடுக்கிறதற்கு வல்லமையுள்ள தேவன். சமாதானம் இல்லையா? ஓ சந்தோஷம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில சுகம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில பணம் இல்லையா? எதுவாக இருந்தாலும் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவர் ஆண்டவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மாறாதவர், அவர் மகத்துவம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய நாமம் யெகோவா ஈரே, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா, அவர் நம்மத்திலே எப்பொழுதும் இருக்கிற இம்மானுவேல். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல உம்முடைய அற்புதம் தேவைப்படுகிறதோ, உம்முடைய அதிசயம் தேவைப்படுகிறதோ, அந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணை நின்று அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகள் அனைவரும் சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். இந்த சத்தியம் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.